ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி 25ஆம் தேதி இன்று ஜூன் மாதம் 2024 என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். SG 91 84 94 84 94 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம நேற்று கணிப்பில் சொன்னது மாதிரி ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் பிசியில் டபுள் நம்பர் வந்தோம், ஏசியில் டபுள் நம்பர் வந்தால் ஏபியில் டபுள் நம்பரும் அப்படி ஒரு கணிப்பு நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். அதுபடியாகவே நம்மளுக்கு டபுள் டிஜிட்டில் ரிசல்ட் வந்திருக்குது. அது ஏசியில் 4 4 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. 84 94 நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு 50-50 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம கொடுத்த கணிப்பு 84 94 ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் நண்பர்களே. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8 7 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 4 அப்படிங்கிறது நம்ம போர்டில் 8 4 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் நம்ம. ஆனால் முக்கியமான நம்பராக 8 7 5 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஆல்போர்டில் 8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 ரிசல்ட்டு நம்ம 4க்கு 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 நம்ம 7 அல்லது 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கணிப்பில் ஏபியில் ஒருவேளை டபுள் நம்பர் வரலாம், இல்லை பிசியில் டபுள் நம்பர் வரலாம் அப்படின்னு நம்ம கணிப்பில் வச்சுருந்தா அது ஏசியில் டபுள் நம்பராக வந்திருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எடுத்த கணிப்பில் நம்மளுக்கு டபுள் நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அதனால தான் நான் ஏபிலையும் பிசிலையும் கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஏசியில் டபுள் நம்பர் வந்துருக்குது. நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 5 அல்லது 7 கொடுத்துருக்கோம். அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 7 அல்லது 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ஏபியை பொறுத்த வரைக்கும் 49 49க்கு நம்ம 54 80 64 26ன்னு கொடுத்துருந்தோம். ஏசியை பொறுத்த வரைக்கும் 44 44க்கு நம்ம இந்த இடத்துல 45ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் சி போர்டில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டில் 4 அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஏ போர்டில் 4 சி போர்டில் 4. நீங்கள் 44 அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏசியில் 44ன்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் 94 நம்ம இந்த இடத்துல 64ன்னு கொடுத்துருக்கேன். 55 77 64 47ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு 94. நம்ம கொடுத்த கணிப்பில் ஏசி அப்படிங்கிறது 44 அப்படிங்கிற கணிப்பில் இருக்குது. ஏசியில் 44 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்கள் யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா சிங்கிள் போர்டில் 7 அப்படிங்கிறது இந்த இதில் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம இங்கே 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதனால் நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டில் 4ங்கிறது இருக்குது. நண்பர்கள் யாராச்சும் இதை வச்சு ஒரு ரேண்டமாக 44ன்னு சொல்லிட்டு ஏசியில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 84 94க்கு நான் இந்த இடத்துல 85 84ன்னு கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. 84 94க்கு நான் இந்த இடத்துல 85 84ன்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஏ போர்டில் 4 பி போர்டில் 9ன்னு கொடுத்துருந்தேன்னா 84 94 டேரெக்டாக வந்திருக்கும். நான் 85 84ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம 4 நம்மளுக்கு ஏ போர்டில் 4 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துல 4 அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் சி போர்டில் 4ங்கிறத கொடுத்துருக்கோம். நான் இதில் 4 4ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்த இடத்துல கொடுக்கல. ஆனால் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் 44 அப்படிங்கிறது ஏசியில் கணிப்பில் இருக்குது. நம்பர்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. இப்போ 50-50 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிற கணிப்பை நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். 26ஆம் தேதி 50-50 எப்படி கணிப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ஸ்ரீசக்திக்கு வந்த டபுள் டிஜிட் ஏசியில் வந்த ரிசல்ட்டு நாளைக்கு எப்படி 50-50ல் போர்டாக மாறி உட்கார போகுது அப்படிங்கிறத நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு சின்ன கணிப்பாக எடுத்திருக்கேன். நம்ம திரும்பவும் சொல்கிறதா நண்பர்களே, கூடிய விரைவில் 4 போர்டும் டைரக்ட் செட்டாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன். அதுக்குரிய முயற்சிகள் என்னிடம் தினசரி இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நீங்களும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு மென்மேலும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. கண்டிப்பாக விட்ட வெற்றியை முழு போர்டாக நம்ம இந்த மாதத்தில் ஏற்கனவே ஒரே ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். 4 போர்டில் ஒரே ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திரும்ப இந்த மாதம் இன்னும் 5 நாட்களுக்குள் உங்களுக்கு
மிகச் சிறப்பான ஒரு 4 போர்டு வெற்றியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்ரீசக்தி 421 25ஆம் நம்ம கொடுத்த கணிப்பில் ஏசி 44 அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆள்பட பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பத்தலை, நம்மளுக்கு இந்த வெற்றி பத்தலை அப்படிங்கிற ஒரு வெறியோட நாளைக்கு 50-50 எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 50-50 100வது ட்ராவில் என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் நண்பர்களே. ஏபிசியில் முக்கியமான நம்பராக ஏ போர்டில் 5 அல்லது 2, பி போர்டில் 2 அல்லது 6, சி போர்டில் 5 அல்லது 0 அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. இந்த 84-94க்கு ஒருவேளை ஏசியில் 4-5 4-5ன்னு 55 அப்படின்னு சொல்லிட்டு ஏசியில் வரலாம். அது உங்களுடைய கணிப்புகளில் வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக ஏபியில் பார்த்தீங்கன்னா 49க்கு டபுள் நம்பர்னு சொல்லிட்டு 4-2 9-2ன்னு வரலாம், சரிங்களா. நம்மளோட முக்கியமான கணிப்பாக முக்கியமான போர்டு நம்பராக இதை ஏபிசி சிங்கிள் செட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதுலேருந்து ஒரு 2 செட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னா 565 இருக்கலாம், இல்லை 220 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 525 260ன்னு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். டபுள் டிஜிட்டில் ஏசியில் வந்த ரிசல்ட்டு நாளைக்கு அது ஏபியாக இருக்கலாம், இல்லை ஏசியில் வந்த மாதிரியே திரும்பியும் ஏசிலேயே வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பில் இருக்குது. இது உங்களோட கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி அப்படிங்கிற இடத்துல 22 அப்படின்லாம் ஏசியில் 55 அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 565 4-5 9-6 4-5 565 அப்படின்னா 4-2 9-2 4-0 220 இல்லை 260 இல்லை 525 சொல்லிட்டு ஒரு 2 செட்டு உங்களுக்கு முக்கியமான செட்டாக டபுள் டிஜிட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றிக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணிப்பில் வந்து 0-0 26 73 22 இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 84 8க்கு 0 4க்கு 0 அப்படி இல்லைனா 8க்கு 2 4க்கு 6 இல்லை 8க்கு ஒரு மைனஸ் ஒரு நம்பர் இறக்கி 7 அப்படின்னா 4க்கு ஒரு நம்பர் மைனஸை வச்சா 3 73 அப்படிங்கிற, அதாவது 4க்கு 7 9க்கு 3, அதே மாதிரி 4க்கு 2 9க்கு 6 அப்படின்னா 4க்கு 0 9க்கு 0 4க்கு 2 பவர் 9க்கு 6 பவர் அப்படின்னா 4க்கு 7 பவர் 9க்கு 2 பவர் அப்படின்னா 4க்கு 2 9க்கு 2 22 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததை பொறுத்த வரைக்கும் ஏசியில் 44க்கு நம்ம சொன்ன மாதிரி 55 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பரில் முக்கியமான நம்பராக 55 உங்களோட கணிப்பில் இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 44க்கு 4-2 4க்கு 0 இல்லை 4-6 4க்கு 0 இல்லை 4-5 4க்கு 0 55 20 60 50 உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பார்க்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 94க்கு 9க்கு -1 8 4க்கு 0 80 அப்படி இல்லைனா 9க்கு 3 பவர் 4க்கு 8 பவர் 38 அப்படி இல்லைனா 9க்கு -1 8 4க்கு 8 88 அப்படி இல்லைனா 9க்கு 4 4 + 1 5 45 80 38 88 45. ஏசிபிசி தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசியில் நீங்கள் முக்கியமான நம்பராக ட்ரை பண்ணால் இந்த செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த செட்டு ட்ரை பண்ணும்போது கூட உங்களுக்கு ஏசிலையும் ஏபிலையும் டபுள் நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செட்டாக நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது முக்கியமான நம்பராக போர்டில் வர நம்பர்னு நம்ம இந்த இடத்த தனியாக எடுத்திருக்கோம். இது ஏசிபிசி மட்டும் ட்ரை பண்ணுறவங்க இருப்பாங்க நண்பர்கள், அவங்க ட்ரை பண்ண மாதிரி இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 4 டிஜிட்டில் ஏபிசியில் பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை 4 செட்டு தான். 925 568 685 237. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் 8க்கு வந்து எனக்கு 1 2 0ன்னு சொல்லிட்டு கணிப்பில் இருக்குது. அதனால் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 5 செட்டாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 925 568 685 237 789, அதாவது 4க்கு 7 9க்கு -1 8 4க்கு 9 789. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 8க்கு என்னோடய கணிப்பில் 2 4க்கு 0 9க்கு 0 4க்கு 9 2009 அப்படிங்கிறதும் வந்தாலும் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 8க்கு 1 4க்கு 2 9க்கு 4 4க்கு 7 12 47
அதே மாதிரி 0228, அதே மாதிரி 0228 2260, 8க்கு 2, 4க்கு 2, 9க்கு 6, 4க்கு 0. அப்படி இல்லைன்னா 8க்கு 1, 4க்கு 5, 9க்கு 2, 4க்கு 5, 55 நம்ம கொடுத்த மெயினான நம்பரை நான் இந்த இடத்துல பிசிலையும் கொடுத்துருக்கேன், ஏபிலையும் கொடுத்துருக்கேன். உங்களோட கணிப்புகளை எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு முக்கியமான நம்பரா அப்படிங்கிறது, இதில் எது ஒரு கன்ஃபார்மான நம்பராக உங்களோட கணிப்பில் எந்த நம்பர்னு சொன்னீங்கன்னா அதுதான் நான் இங்கே உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி. ஏசியில் 55, ஏபியில் 22 அப்படின்னு கொடுத்து இந்த நம்பர் தான் என்னோடய கணிப்பில் முக்கியமான நம்பராக இருக்குது. இதுக்கு அடுத்தபட்சமாக ஏபிஏசிபிசி சிங்கிள் செட்டாக இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் கணிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் பாக்ஸில் நம்பர் போட்டு பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நம்பரை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் 5 மாத ரிசல்ட் வச்சு கம்பேர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த 49 494 49 ஏபி 94 ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 2015 எடுத்திருக்க எல்லா கணிப்புகளையுமே இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதில் வந்தால் ஒரு சில நம்பர்ஸ் எப்படி திரும்ப மேட்ச் ஆகுது, எது பெண்டிங் நம்பராக இருக்குது அப்படிங்கிறத ஏபிஎஸ்சிபிசியில் இங்கே தனியாக நான் எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் உங்களோட கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி 4 போர்டு வெற்றி நம்மளோட டார்கெட்டே 4 போர்டு. அதே மாதிரி ஏபிசியில் நம்ம கொடுக்குற கணிப்புகள் கண்டிப்பாக உட்காரணும் தினசரி. அதுக்குரிய கணிப்பு, அதுக்குரிய உழைப்பு கண்டிப்பாக என்னிடம் இருக்குது. 50-50 100 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 082 உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் நம்பரை வச்சு நீங்கள் கணிப்பு எடுத்தாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி சிங்கிள் செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஏபி எஸ்சி பிசி இதில் ஒரு போர்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 5 நம்பர் ஒரு போர்டுக்கு கணிப்பாக வருது. அந்த 5 நம்பரில் எது முக்கியமான நம்பர்? ஒரு உதாரணத்துக்கு இந்த 4 அப்படின்னா 4க்கு 5, 7, 9, 2, 6 அப்படிங்கிறது கணிப்பாக இருந்தால் ஒரு போர்டுக்கு நம்ம எடுக்கிற கணிப்பில் இருந்தால் இதில் எது முக்கியமான நம்பராக ஒரு 2 நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது திரும்ப வந்திருக்கா, இல்லை அந்த மாதத்தில் அது பெண்டிங் நம்பரா அப்படிங்கிற மாதிரி தான் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 போர்டுமே தெளிவாக எடுத்திருக்கோம். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை ஸ்ரீசக்திக்கும் 50-50க்கும் எப்படி இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு அந்த போர்டு 2க்கு 2, இல்லை 8க்கு 8, இல்லை 6க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இறக்கியிருக்கு. இல்லை ஃபுல் பவராக வந்தாலும் இறங்கியிருக்கு. இல்லை 8-1 அப்படின்னு சொல்லிட்டு 7ஆக இறங்கியிருக்கு. இதில் இந்த 8 அப்படிங்கும்போது இதில் முக்கியமான நம்பராக இது ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக கவனத்தில் எடுத்திருக்கோம். அதை கவனத்தில் எடுத்து தான் உங்களுக்கு கணிப்புகளே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த கணிப்புகள் உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எந்த நம்பர்லாம் இப்படி போர்டில் உட்கார்ந்துருக்குங்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இந்த கணிப்பில் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதையும் வச்சு நான் பாக்ஸில் இந்த நம்பர்ஸ்லாம் ட்ரை பண்ணலை. ஆனாலும் இதில் வந்தால் எப்படி மேட்ச் ஆகி வருது அப்படிங்கிறத வச்சு இங்கே நான் ஒரு 5 செட்டு உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு இந்த கணிப்பு உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட திரும்ப அடுத்த வீடியோவில் வெற்றி வேண்டும், அதுவும் 4 போர்டு வெற்றி வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்மளுக்கு குறி. அந்த குறி என்னென்னா 4 போர்டு வெற்றி. அது கண்டிப்பாக உங்களை கூடிய சீக்கிரம் நான் அந்த 4 போர்டு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட திரும்ப அடுத்த வீடியோவில் நாளைக்கும் அந்த வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 50-50 100 ட்ராவில் வந்த 100 மாதிரி 100% நாளைக்கு வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் நண்பர்களே. இன்றே நம்ம கொடுத்த கணிப்பு நாளைக்கு உங்களுடைய வெற்றிக்கு உதவும். அதே மாதிரி இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நாளைய நாளும் நன்றாக அமையும், அது ஒரு வெற்றியோட அமையும். அந்த வெற்றி நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.